ரஷ்யாவில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரி விடுதியில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் 4 இந்திய மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். ரஷ்யாவின் ஒரு முக்கிய மருத்துவக் கல்லூரியின் விடுதியில் இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அங்கு தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர் தாக்குதல் நடத்தியுள்ளார். தகவல் கிடைத்ததும் உள்ளூர் காவல்துறையினர் மற்றும் அவசர மருத்துவக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்த மாணவர்களுக்கு முதலுதவி அளித்தனர். காயமடைந்த 4 மாணவர்களும் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் அவர்களுக்கு தேவையான தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காயங்கள் பலமாக இருந்தாலும் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என தெரிகிறது. ரஷ்யாவிற்கான இந்திய தூதரகம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை சேகரித்து வருகிறது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் குடும்பங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய காவல்துறையினர் இந்த தாக்குதல் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றவாளியை பிடிக்க சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விடுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதன் மூலம் தாக்குதல் நடத்தியவர் யார் என்பது விரைவில் தெரியவரும். இந்த சம்பவம் அங்கு பயிலும் மற்ற இந்திய மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பல்கலைக்கழக நிர்வாகம் விடுதி வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. புதிய அடையாள அட்டை சோதனைகள் மற்றும் கூடுதல் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் பெரும் கவலையில் உள்ளனர். தூதரக அதிகாரிகள் மூலம் அவர்கள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ரஷ்யாவில் கல்வி பயிலும் மாணவர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் எப்போதும் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளனர். அவர்கள் இந்திய மாணவர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியில் உள்ள மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்க பல்கலைக்கழகம் முன்வந்துள்ளது. இது அவர்களின் மனநலனை மேம்படுத்த உதவும். குற்றவாளி கைது செய்யப்பட்டால் ரஷ்ய சட்டங்களின்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என அந்நாட்டு அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு மாணவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளது. வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க விடுதி நிர்வாகம் புதிய பாதுகாப்பு உத்திகளை வகுத்து வருகிறது. பாதுகாப்பை மேம்படுத்துவதே அவர்களின் முக்கிய நோக்கம். பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்துப்படி வெளிநாடுகளில் உள்ள மாணவர்கள் உள்ளூர் அவசர எண்களை எப்போதும் கைவசம் வைத்திருப்பது மிக அவசியம். இதுவே முதல் பாதுகாப்பாகும். மாணவர்கள் தங்கள் செல்போன்களில் பாதுகாப்பு செயலிகளை நிறுவிக்கொள்வது இக்கட்டான நேரங்களில் உதவும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இதன் மூலம் விரைவான உதவி கிடைக்கும். இந்திய மாணவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது இந்த கடினமான காலத்தை கடக்க உதவும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஒற்றுமையே பலம். மாணவர்களின் பாதுகாப்பு என்பது உலகளவில் மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் அச்சமின்றி கல்வி கற்கத் தேவையான சூழலை உருவாக்குவது அனைவரின் கடமையாகும். இதுவரை செய்திகளை வழங்கியது உங்கள் செய்தித் தொகுப்பாளர். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.